Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம வித்தை கொடுக்குறோம் 1050, ஹைட்டு 1050 கொடுத்துட்டு பிக்சலை செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனை 300 கொடுத்துட்டு RGBயை சூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறேன். ரைட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சும்மாமலாம் ஒரு பிஸ்கட் ஆட் ஒன்று செய்வோம். இப்போ நான் எப்படி செய்கிறதுனா யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் எனக்கு யாராவது ஒருத்தர் அப்படி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன், நான் வந்து பிஸ்கட்டுன்றதை சர்ச் பண்ணேன். ஏதாவது ஒரு பிஸ்கட் நான் சும்மா மெலிபன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பிஸ்கட்ஸ் அதில் இமேஜஸ் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன சர்ச் பண்ணுவேன்னா இந்த ஆட்ஸட் சர்ச் பண்ணுவேன். ஆட்ஸ்ன்னு சொல்லி இப்படி சர்ச் பண்ணால் அதில் ஆட்ஸ் செஞ்சு ஆட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து செய்கிறது நார்மலாக ஒர்க் வந்து. இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்து தான் நான் வந்து ஒர்க்கை பண்ணுவேன். நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ஒர்க் ஒன்று நான் பண்ணுவேன். நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் செய்கிறேன். இந்த சும்மா இந்த மாதிரி ஒரு பிக்சர். ரைட், இப்போ இந்த மாதிரி பிக்சர் எடுத்துகிட்டு இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி வந்தது. ரைட், இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை Ctrl+T அடித்து எப்படி எடுக்கிறேன் பார்த்தா இந்த மாதிரி வந்துடுச்சு. சாரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கான சைஸை வந்து இங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இங்கே காப்பி பண்ணதை என்ன பண்ண போகிறேன்னா நியூ டாக்குமெண்ட் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V அடித்தா பேஸ்ட் ஆகிடும். இதை வந்து நான் கரெக்ஷன் கொஞ்சம் செய்யணும். எப்படின்னா ஃபஸ்ட் Ctrl+L அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லெவல்ஸ் வரும். இல்லைனா நீங்கள் இதில் போய்ட்டு லெவல்ஸ் எடுக்கலாம். இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லெவல்ஸ். ரைட், Ctrl+L. இப்போ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வந்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரைட், அடுத்தது இதை இங்கிட்டு லெவல்ஸில் இப்போ கணக்காக வந்துடும். ரைட், அட்ஜஸ்ட் பண்ண இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கணக்காக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பாருங்கள் ரெட்டை தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. இப்போ Ctrl+U அடிச்சிங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இந்த சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் நமக்கு வரும். இது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட்டையும் கொஞ்சம் கூட்டுறனா கூட்டிக்கலாம். இந்த ரெட் இருக்குது, ரெட்டை எடுத்துகிட்டு ரெட்டையும் வந்து நம்ம தேவையான அளவில் கூட்டுறனா கூட்டி பார்த்தீங்கன்னா ரெட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் உங்களுக்கு எடிட் பண்ணது. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த பிக்சர். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதை கொண்டாந்து அழகாக அந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இப்போ தேவையில்லை. ரைட், இப்போ Ctrl+T அதாவது நான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இழுக்கிறீங்க. ரைட், இந்த மாதிரி எடுக்கிறீங்க அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா எனக்கு மேலேயும் இந்த மாதிரி வரணுன்னா இப்போ எனக்கு வந்து இதே பேக்ரவுண்ட் வந்து மேலேயும் எனக்கு எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கிறதுனா சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் பாருங்கள் இருக்குது டூல் இருக்குது. இந்த குவான் ஸ்டாம்ப் டூல், இந்த இது ரைட் குவான் ஸ்டாம்ப் டூல். இதை எடுத்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த தெரிவு செய்யுங்க. இந்த இடத்த தெரிவு செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு போகிற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அது செய்வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நமக்கு நார்மலாக இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு பிக்சரை வச்சு நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக செஞ்சுட்டு போயிடலாம். பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தான் இருக்க ஒரு மாதிரி போட்டு ரைட். இப்போ இவ்வளோ போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கான டெக்ஸ்ட்டுக்கான இதை கொடுக்கலாம். ரைட், இவ்வளோ போடுவோம். ரைட், பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கானதை நம்ம இப்படி எடுத்துட்டோம். இப்போ இதை இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். திரும்ப க்ளான் டூலை எடுத்து இந்த கிட்ட கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கணக்காக செஞ்சுக்கிறோம். நீங்கள் செஞ்சால் தான் அந்த இதாக வரும்.
பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மேலே உள்ள பேக்ரவுண்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ லேஸாக செஞ்சுக்கலாம் அப்படி. ரைட் க்ளோன். ரைட் எடுத்துகிட்டு மேலே வந்து நம்மளுக்கு ஹெட்டிங்கை டைப் பண்ணுவோம். ஹெட்டிங் டைப் பண்ணுற நேரம் இந்த இருக்குது, இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் ஒன்று போட்டு இப்படி ஒரு கீறிக்கிறேன். கீறிட்டு இந்த பிளாக் கலர், இப்போ பிளாக் கலரை வந்து இந்த ஐ ட்ராப்பர் டூலில் பிளாக் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டுங்கண்ணே. இதில் ஒரு கலரே எடுங்க. நான் வந்து இப்போ பிளாக் எடுத்து கண்ட்ரோலோட பேக் ஸ்பேஸ் அடித்து அந்த மாதிரி பிளாக் ஃபில் ஆயிரும். கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட் இப்போ இதில் வந்து நான் வந்து கலரை வந்து எப்படி நான் வந்து எடுக்கிறேன், மேலிபன் பிஸ்கட். அப்போ பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். பால் கொடுத்து நான் டைப் பண்ணுறேன்னா இங்கே நான் கலரை வந்து ஒயிட் கொடுத்து டைப் பண்ணுறேன். மேலிபன். கண்ட்ரோல் டி அடித்து இப்படி ஒரு இழுத்துட்டு அப்படி வரும். இப்போ நான் வைக்கிறேன் வந்து பிஸ்கட்டை வந்து இங்கே பிஸ்கட்னு சொல்லி எழுதுறேன். இப்போ இங்கே டீ அடிச்சுட்டு இங்கே வந்து பிஸ்கட்னு சொல்லி இங்கே எழுதுறேன். இந்த பிஸ்கட்ஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் நாங்கள் பாருங்கள். இதுக்கான ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றுறேன். பிஸ்கட்ஸுன்ற ஃபாண்ட்டை வந்து நான் அப்படி மாற்றுறேன். நான் வச்சு மாற்றுவோம். சென்டர் கழிச்சுவோம், மாற்றுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு கேரக்டர்ஸ், விண்டோஸில் கேரக்டர்ஸ், இதில் வந்து வேரியேஷனை மாற்றுவோம். லைட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட் கொடுத்தாவும் நல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துவோம். மேலிபன் பிஸ்கட்ஸ். பிஸ்கட்ஸ் ஸ்பெல்லிங் பிழைச்சிருச்சு. பிஸ்கட்ஸ் மேலிபன் பிஸ்கட்ஸ். ரைட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நம்ம எழுதணும். நார்மலாக நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுவோம் பிளாக் கலரில். க்ரீம் பிஸ்கட் ஏதாவது ஒன்று. இப்போ நான் சும்மா நீங்கள் ஏதாவது எழுதலாங்கண்ணா. க்ரீம் பிஸ்கட்ஸ். இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இதை அப்படியே குறைச்சிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான கலரை வந்து நான் மாற்றுறேன். ஒரு கருப்பு கலருக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு அவுட்டோ க்ளோ ஒன்று கொடுக்கணும். நான் அவுட்டோ க்ளோ ஒன்று கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும் வெளியில். கொஞ்சம் தெரிகிற மாதிரி காட்டிக்கணும். அந்த மாதிரி அதுக்கு தான் அதை கொடுக்குறது. இந்த அவுட்டோ க்ளோ ஒன்று இந்த தெரிகிற மாதிரி கலரை கொஞ்சம் தெரிகிற மாதிரி காட்டிக்கிறது. இந்த மாதிரி அவுட்டோ க்ளோ வந்து கொஞ்சம் கொடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து வெளிச்சமாக தெரியும் இந்த துண்டு. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரிகிற மாதிரி காட்டிக்கிறணும். க்ரீம் பிஸ்கட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது எழுதுறேன்னா எழுதிக்கலாங்கண்ணே. நான் வந்து இப்படி எழுதிக்கலாம். க்ரீம் பிஸ்கட்ஸ். ரைட் ஓகே. ரைட் இப்போ இதை கொஞ்சம் வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்னா இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்குனேன் இதை வந்து. ரைட் இப்போ வந்து க்ரீம் பிஸ்கட்ஸ் இதை கொண்டு வந்து அடிக்கிறேன். க்ரீம் பிஸ்கட்ஸ். இப்போ இப்படி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இருக்குது. இப்போ இதையும் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பெவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். கூட்டி குறைச்சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் ஒன்று பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிசைனிங் வந்து இதில் வந்து வேறு உங்களுக்கு அவுட்டோ க்ளோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம். ரைட் இப்படி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் இந்த டேக்ஸ் வந்து சரியாக கணக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வெட்டி வச்சுக்கலாம். க்ரீம் பிஸ்கட்ஸ் வாட்டர் பாட்டில். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை பயன்படுத்தி ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.